ஹாய், திஸ் இஸ் விஜய். வெல்கம் டு புல் ஸ்ட்ரீட். கிட்டத்தட்ட 2 கோடி ரூபாய் வரைக்கும் ஷேர் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப எளிமையாக, விரைவாக, உடனே கடன் வாங்கினா எப்படி இருக்கும், அந்த வாய்ப்பு கிடைச்சா எப்படி, அது இங்கே வாய்ப்பு இருக்குது. ஸோ அது என்னங்கிறது இந்த வீடியோவில் பார்த்தாலும், அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ரொம்ப ஹைலி சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கிறேன். இந்த சூப்பர் ஃபைனான்ஸ் ஆப்ஷன் பற்றி சில வார்த்தைகள் சேனலுக்கு புதுசாக வந்துருக்கிற வியூவர்ஸ்க்காக. சூப்பர் ஃபைனான்ஸ் ஆப்ஷன் இவ்வளோ ப்ராஃபிட்ஸ் வருது, பிரமாதமாக இன்வெஸ்ட்மெண்ட் டபுள் ஆகுது, ட்ரிபிள் ஆகுது, ஜாக்பாட்ஸ் எல்லாம் வருது. ஆனால் நம்ம இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் மிஸ் பண்ணிகிட்ருக்குமே நினைக்கிறேன். உங்களுக்காகவும் சில வார்த்தைகள் நான் பேசிக்கிறேன். அது என்னென்னா, ஐ ஆல்வேஸ் யூஸ் டு கால் இட் எஸ் 10K மேஜிக். 10,000 இருந்தால் போதும், இதை வச்சுட்டே பெருசாக சாதிக்க முடியுமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக லைவ் மார்க்கெட்டில் ஸ்டாக் ஆப்ஷன், என்ட்ரி ப்ரைஸு, டார்கெட் ப்ரைஸ் அண்ட் ரிலேட்டட் அப்டேட்டோட வாட்ஸ்அப்பில் இந்த டிப்ஸ் வந்துகிட்டே இருக்கும். இதில் ஒரு மாதத்துக்கு 30 டிப்ஸ் வரும். இந்த 30மே ரொம்ப லோ ப்ரைஸில் இருக்கும். ஸோ லோ ப்ரைஸ் இந்த சென்ஸ், ஒரு சமயத்தில் ஒரு லாட் எடுத்து ட்ரேட் பண்ணுறதுக்கு 600 ருபீஸோ, 800, 1000, 1500, 2000 அவ்வளோதான் தேவைப்படும். அப்போ எதுக்காக 10Kன்னு சொல்கிறீங்கன்னு கேட்டால், 10,000 ரூபாய் இருந்தால் ஒரு கம்ஃபோர்ட் ஜோன் இருக்கும், அதுக்குள்ளே நம்ம ட்ரேட் பண்ணி வந்துடலாம் அப்படிங்கிறக்காக தான். இந்த சூப்பர் ஃபைனான்ஸ் ஆப்ஷனை பற்றி எப்போ நான் பேசினா 3 ஹைலைட் சொல்லிகிட்டே இருப்பேன். இந்த ஃபஸ்ட்டு ஹைலைட், த ஒர்க்கிங் கேபிட்டல் இட் செல்ஃப் வெரி லாஸ். ஐ செட் 10K. 10,000 ரூபாய்க்கு மேலே இங்கே ஒரு பைசா தேவைப்படுத்தவே முழுக்க போதுமானது. ரெண்டாவது ஹைலைட்டு, எல்லோரும் பண்ணக்கூடிய ட்ரேடிங் மாதிரி இல்லாமல் மாற்றி லேட்டரில் யோசித்து ஒரு சேஃப் ட்ரேடிங் மெத்தடை சேர்த்து எம்ப்ளாய் பண்ணும்போது, அதில் டைம்லி ட்ரேடிங்கை சேர்த்து பண்ணும்போது பிடிஎஸ்டியாக இருக்கலாம், இல்லை ஃபியூ டேஸ் ஹோல்டிங்காக இருக்கலாம், இல்லை இன்ட்ராடேயில் 3 to 7 மினிட்ஸில் பெரிய ப்ராஃபிட் புக் பண்ணக்கூடிய வாய்ப்பாக இருக்கலாம். அப்படிலாம் பண்ணும்போது லாஸ் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவாக இருக்கும். அப்படியே வந்தாலும் அது ரொம்ப நெக்லிஜிபிளாக இருக்கும். மூணாவது ஹைலைட், யாராவது ஒருத்தர் சூப்பர் ஃபைனான்ஸ் ஆப்ஷன் சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிட்டாங்க, நிச்சயம் அவங்களுக்கான ப்ராஃபிட் அங்கே இருக்க தான் செய்யுது. அதனால் என்னன்னு தெரியாது, அடுத்தடுத்த மாதங்களுக்கான சப்ஸ்கிரிப்ஷனை அந்த சப்ஸ்கிரைபர் தொடர்ந்து ரெனியூ பண்ணி நம்ம கூடவே ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்காங்க. இன்னும் இந்த பழைய சப்ஸ்கிரைபர்ஸ் போன வருஷம் அதுக்கு முதல் இந்த லாக்டவுன் காலகட்டத்தில் இருந்த அவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸும் மறுபடியும் ஆர்வமாக திரும்ப வந்து சப்ஸ்கிரிப்ஷனை ஒவ்வொரு மாதம் ரெனியூ பண்ணி நம்ம கூடவே ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதில் சில பேர் என்ன சொல்கிறாங்க, சூப்பர் ஃபைனான்ஸ் ஆப்ஷன் நல்ல ப்ராஃபிட்ஸ் பார்த்தோம், எங்களுக்கு இன்னும் பெருசாக இந்த புல் ஸ்ட்ரீட் கசினோ அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெரிய அளவு சொல்கிறாங்க. இந்த புல் ஸ்ட்ரீட் கசினோவில் எல்லாரையும் சேர்த்துக்க முடியாது. ஏன்னா இதில் வந்து ஒரு பெரிய கேபிட்டல் வேணும், பெரிய சப்ஸ்கிரிப்ஷன் வேணும், ரொம்ப பொறுமை, நம்பிக்கை, சகிப்புத்தன்மை வேணும். இது ரொம்ப ஸ்லோவான ப்ராசஸ், மெதுவாக தான் பண்ணுவோம். இதில் ஒருவரோட காலம் அந்த பெரிய ஒரு பை நோக்கிய ஒரு ட்ராவல் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இந்த புல் ஸ்ட்ரீட் கசினோட சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் இந்த வீடியோவின் பிற்பகுதியில் வரும். இந்த சூப்பர் ஃபைனான்ஸ் ஆப்ஷனில் ஜாயின் பண்ணுறதுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் 7,999 பெர் மந்த். இந்த சப்ஸ்கிரிப்ஷன் இந்த ஜிபே, ஃபோன்பே, அமேசான் பே, பேடிஎம் வழியாக இந்த புல் ஸ்ட்ரீட்டோட வாட்ஸ்அப் நம்பர் ரெமிட் பண்ணி உடனே இப்போவே ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போவே ஜாயின் பண்ணுவோம், என்ன அவசரம் அப்படின்னு சில பேரில் யோசிக்கல. பட் தேர் இஸ் a கிரவுண்ட் ரியாலிட்டி இந்த மார்க்கெட். ஒரு மார்க்கெட்டில் ஒரு பர்டிகுலர் டேயில் ஒரு ஸ்பைக்கு, ஸ்பர்ட், மேஜிக்கல் மூமெண்ட்டு, புதிய மாதிரி வாய்ப்பு திடீர்னு வெடிச்சு கிளம்பி வரும். அப்போ நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி உள்ளே இருந்தால் மட்டும்தான் அந்த வாய்ப்பை பயன்படுத்தும். கதை சொல்லிட்டு வேறு எந்த உள்ளக்கம் கிடையாது. இந்த வீடியோ பார்த்து முடிஞ்சு நீங்கள் எல்லாருமே சூப்பர் ஃபைனான்ஸ் ஆப்ஷன் சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வந்து இந்த ட்ரேடிங் பண்ணுறதுல நேரம் இல்லை, ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம், இல்லை மெடிக்கல் ரெப்பாக இருக்கும், இல்லை வேறு ஊர்களுக்கு அலைஞ்சிகிட்டே இருக்கோம், இல்லை மார்க்கெட்டிங்கில் இருக்கோம், இல்லை ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கும், வேலைகள் அதிகமாக இருக்குது, இல்லை வந்து ஃபாரின் கண்ட்ரியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறீங்க, அங்கே உள்ள டைம் ஜோன் நம்ம இந்தியன் டைம் ஜோன் ஒத்து வர மாட்டேங்குது, ட்ரேடிங் பண்ண முடியல, அப்படிலாம் இருந்தால் சின்ன பெனி ஸ்டாக்ஸை வாங்கி வச்சு 5 பைசாலேருந்து வாங்கி வச்சு அது பின்னாடி பெருசாக வளரும் போது ப்ராஃபிட்டை பெருசாக பார்க்கலாம் அப்படின்னு நினச்சேன். இந்த சூப்பர் ஃபைனான்ஸ் பென்னின்னு ஒன்று இருக்குது, அதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெரிய அளவில் மாதிரி சொல்கிறாங்க. சூப்பர் ஃபைனான்ஸ் பென்னி வந்து அதுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் 7,999 பெர் மந்த். ஸோ அதுக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இது வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வீடியோவில் போய் சொன்னேன் இல்லையா, அந்த ஷேர் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு லோன் அப்படின்னு. அதாவது சாதாரணமாக ஒரு பேங்க்கில் போய் வந்து ஷேர் ட்ரேடிங் பண்ணுறேன், சும்மா லோனே கேட்டு பாருங்க, கொடுக்க மாட்டாங்க. ஷேர் ட்ரேடிங் பண்ணுறது கொடுக்கவே மாட்டாங்க. ஆனால் முன்னாடியில் ஒரு காலத்தில் என்ன செஞ்சு நாங்களாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த இண்டஸ்இண்ட் பேங்க்னு ஒன்று இருக்கும், அது பழைய நேம் வந்து அசோக் லேண்ட் ஃபைனான்ஸ். ஸோ அந்த இண்டஸ்இண்ட் பேங்க்கில் அதுக்கு முதல்ல வந்து இண்டஸ்இண்ட் பேங்க் ஸ்டாக்கே வாங்கிறப்ப 100, 200, 300, 500 வாங்கிக்கிறது. ஸோ அந்த இண்டஸ்இண்ட் பேங்க் ஸ்டாக்கை வச்சு அந்த இண்டஸ்இண்ட் பேங்க்கில் போய் இண்டஸ்இண்ட் பேங்க் ஸ்டாக்கையே ப்ளச் பண்ணிடுறது. ப்ளச் பண்ணிவிட்டு அந்த இண்டஸ்இண்ட் பேங்க்கோட ஸ்டாக் ப்ரைஸ் எப்போ கீழே வருதோ அந்த சமயத்தில் அந்த பாரோ பண்ண கடன் வாங்கின பணத்தை வச்சு வாங்கிக்கிறது. அண்ட் அது ஏறும்போது அந்த ஸ்டாக்கை விற்றுற வேண்டியது, விற்றுட்டு அந்த வட்டி சொற்ப வட்டி தான் இருக்கும், ரொம்ப கொஞ்சமாக தான் இருக்கும், அது கொடுத்துட்டு திரும்ப வந்து லோன் அடிச்சிடுறது, திரும்ப வந்து திரும்ப லோன் வாங்குறது. இது வந்து ஆன்லைன்லேயே போயிட்டுருக்கும், அப்படியே வாங்குறது, திரும்ப அதே ஸ்டாக்கை வந்து லோ ப்ரைஸில் வாங்குறது, ஹை ப்ரைஸில். அது பை அட் லோ செல் அட் ஹைன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்போ ஃபாலோ பண்ணிகிட்ருப்போம். அது ஒரு காலத்தில் பண்ணது. அந்த மாதிரி இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் லிங்க் இருக்குது, அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஒரு அக்கௌண்ட் ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா, ட்ரேடிங் அக்கௌண்ட், அதில் தான் உங்களுக்கு இந்த ஃபெசிலிட்டி கொடுக்குறாங்க. இதுக்கு பேர் வந்து மார்ஜின் ட்ரேடிங் ஃபெசிலிட்டி, MTF, மார்ஜின் ட்ரேடிங் ஃபெசிலிட்டி. இந்த மார்ஜின் ட்ரேடிங் ஃபெசிலிட்டியில் 2 கோடி ரூபாய் வரைக்கும் மேக்ஸிமம் லோன் வாங்கிக்கலாம். அது தேவையில்லை, ரீட்டைல் பீப்புளுக்கு தேவையில்லை. ஒரு ஸ்மால் இன்வெஸ்டர், சிறு முதலீட்டாளர் ரீட்டைலில் பண்ணுறாரு, கொஞ்சமாக
பணம் சம்பாதிச்ச போது நினைக்கிறாரு. ஸோ இன்றைக்கி ஒரு 1000 2000 பணம் சம்பாதிச்ச போது ஒரு மாதம் ஒரு 30,000 40,000 50,000 ஒரு சேலரி மாதிரி பணம் சம்பாதிச்ச போது அப்படின்னு நினைப்பாங்கல்ல. ஸோ அந்த லெவலில் உள்ளவங்களுக்கு இது எப்படி பொருந்தி வருங்கிறத பார்ப்போம். இப்போ என்னென்னா, இது ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அதாவது ஒரு ஸ்லாப் வச்சுருக்குறாங்க. அந்த ஸ்லாப்புங்கிறது 40,000 ருபீஸ். ஸோ 40,000 ருபீஸ் வந்து அவைல் பண்ணுறதுக்கு என்ன கண்டிஷன் சொல்லுவாங்கன்னு பார்த்தா, ஸோ உங்கள்கிட்ட ஏதாச்சும் ஒரு ஷேர்ஸ் இருக்கணும், அல்லது பணமாக உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட் இருக்கணும். எவ்வளோ பணம் இருக்கோ அல்லது எவ்வளோ ஷேர்ஸ் வேல்யூ இருக்கோ அதிலேருந்து 2x டபுள் டைம் அல்லது 4x 4 மடங்கு வந்து பணத்தை அவைல் பண்ணிக்கலாம். அப்படி அவைல் பண்ணும்போது எக்ஸாம்பிளுக்கு ஒரு 40,000 ருபீஸ் அவைல் பண்ணுறதாக வச்சுக்கிட்டா, அந்த 40,000 ருபீஸ்க்கு என்ன சார்ஜஸ், வட்டி கிடையாது, என்ன சார்ஜஸ் போடுறாங்க அப்படின்னா 20 ருபீஸ் பெர் டே அப்படின்னு போடுறாங்க. ஸோ 20 ருபீஸ் பெர் டேன்னு போடும்போது இது எவ்வளோ நாள் வச்சுக்கலான்னு பார்த்தா, இது 365 டேஸ், ஒரு வருட காலம் வரைக்கும் வச்சுக்கலாம். அப்படி வச்சுக்காதீங்க. வச்சுக்கிட்ட எக்கு தப்பாக கிரெடிட் கார்டு மாதிரி போயிடும், கண்ணாமண்ணன்னு போயிடும். அது பண்ண புத்திசாலித்தனம் கிடையாது. இது எப்படி பண்ணலான்னு பார்த்தா, இப்போ 40,000 ருபீஸ் இருக்குன்னு வச்சுக்கோமே, 40,000 ருபீஸ் கூட வேண்டாம். ஒரு 10,000 ருபீஸ் இல்லை 20,000 ருபீஸ் வந்து ஒரு ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கோ ஏதோ பண்ணுறதுக்கு நீங்கள் ஃபண்ட்ஸ் வந்து இந்த மார்ஜின் ட்ரேடிங் ஃபெசிலிட்டியில் அவைல் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இது ஈக்விட்டியில் கொடுப்பாங்க. அவைல் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதை வந்து இன்ட்ராடேலே பயன்படுத்தணும். ஸோ இன்ட்ராடேலே ஒரே நாளில் பயன்படுத்தினா ஒரு நாளைக்கு வந்து ஒரு 40,000 ருபீஸ்க்கு 20 ருபீஸ் தான் சார்ஜ் பண்ணுறாங்க. சப்போஸ் வந்து 40,000க்கு மேலே வந்து இன்னொரு 30,000 ருபீஸ் நீங்கள் அவைல் பண்ணுறீங்கன்னா, அந்த மொதல் 40,000க்கு வந்து 20 ருபீஸும், அடுத்து 30,000க்கு 10 ருபீஸ் அப்படி தான் சார்ஜஸ் போடுறாங்க. அப்போ 40,000 ருபீஸ்னு வச்சுக்கோமே, ஒரு 40,000 ருபீஸ் நீங்கள் வந்து அவைல் பண்ணுறீங்க, அதை யூஸ் பண்ணுறீங்கன்னா இன்ட்ராடேலே முடிக்கிறது தான் புத்திசாலித்தனம். மோஸ்ட் ஆஃப் த டைம் நமக்கு என்ன மார்க்கெட்டில் கிடைக்கும்னா, இந்த பிடிஎஸ்டியில் நல்ல ப்ராஃபிட்ஸ் கிடைக்கும். மார்க்கெட் டர்ன் அரவுண்ட் ஆகும்போதோ, ஸ்டாக் டர்ன் அரவுண்ட் ஆகும்போதோ, அந்த 3.25 போய் என்டர் பண்ணோம்னா அடுத்த நாள்லேருந்து வேறு மாதிரி மாலை ஏறும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி பிடிஎஸ்டி பண்ணோம்னா இன்றைக்கி வந்து ஒரு 20 ருபீஸ், நாளைக்கு ஒரு 40 ருபீஸில் கணக்கு முடிச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணுறதுக்கு, அதாவது இன்ட்ராடே பண்ணுறதுக்கும் பிடிஎஸ்சி பண்ணுறதுக்கும் இது ரொம்ப பொருத்தமாக இருக்கும். எவ்வளோ நாள் கையில் வச்சுக்கிட்டே இருக்கலாம், அவ்வளோ ஒரு நாளைக்கு 20 ரூபாங்கிறது கொடுத்துட்டே வந்து புத்திசாலித்தனம் கிடையாது, அது வேஸ்ட்டு, அது பண்ண வேண்டாம். ஸோ என்ன பண்ணலாம்னு கேட்டால், இன்ட்ராடே பண்ணுறதுக்கு இதை பயன்படுத்தலாம், பிடிஎஸ்டி பயன்படுறதுக்கு இதை பயன்படுத்தலாம். அதுக்கு மேலே வந்து லாங்கர் டூரேஷனுக்கு இதை பயன்படுத்த வேண்டாங்க என்னுடைய பர்சனல் அட்வைஸு. ஸோ இந்த மார்ஜின் ட்ரேடிங் ஃபெசிலிட்டியை வந்து எப்போதும் பயன்படுத்த நல்லதாக சொல்லுவாங்க இல்லையா, இந்த ஓபிஎம், அதர் பீப்புள் மணி அப்படிங்கிறது. ஸோ இது வந்து இந்த ஸ்டாக் புரோக்கர் தராங்க, அந்த பணத்தை அவைல் பண்ணிக்கிறோம். டக்குன்னு வந்து இதை வந்து ட்ரேட் பண்ணி இன்ட்ராடேயோ இல்லை பிடிஎஸ்டியோ பண்ணிவிட்டு இது வெளியே வர்றது புத்திசாலித்தனம். ஸோ அந்த மாதிரி பண்ணால் இது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன், இந்த மார்ஜின் ஃபெசிலிட்டிங்கிறத வந்து மார்க்கெட் வாலட்டிலிட்டி அதிகமாக இருக்கும்போது பயன்படுத்தணும். ஏன்னா மார்க்கெட் லீனியராக இருக்கும்போது ஒரே போக்கில் போயிட்டு இருக்கும், அது எல்லாருக்குமே தெரியும். அப்போ நம்ம ட்ரேட் பண்ணிக்கலாம். பட் மார்க்கெட் வாலட்டிலிட்டி இருக்கும்போது இந்த என்ன ஆகுனா பெண்டுலம் மாதிரி போகும். ஸ்டாக்கோட இது வந்து ப்ரைஸ் வந்து 2 பக்கம் இப்படி போயிட்டே இருக்கும். ஸோ இந்த பக்கம் நெகட்டிவ், இந்த பக்கம் பாசிட்டிவ். அப்போ பாசிட்டிவ் சைடில் வந்து ஒரு 3.25 போய் நம்ம என்டர் பண்ணி அந்த 15 நிமிஷத்தில் வந்து அந்த நினைக்கிற லெவலில் அந்த ப்ரைஸ் ஏறிச்சுன்னா புக் பண்ணிக்கலாம், இன்ட்ராடே ப்ராஃபிட்டை புக் பண்ணிக்கலாம். அதுக்கு 20 ருபீஸ் மட்டும் ஒரு 40,000 ருபீஸ் கொடுத்தா போதுமானது, அதை பண்ணலாம். இல்லை அடுத்த நாள் இன்னும் கூடுதலாக போகும், இந்த ஸ்விங் வந்து இன்னும் மேலே போகும் அப்படிங்கிற போது பிடிஎஸ்டி அதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ நான் என்ன சொல்கிறேன், பர்சனலாக இந்த மாதிரி மார்ஜின் ட்ரேடிங் ஃபெசிலிட்டியை வந்து இன்ட்ராடே பண்ணுறதுக்கும் பிடிஎஸ்சி பண்ணுறதுக்கு மட்டும் பயன்படுத்திக்கங்க. இல்லை 2-3 நாள் வச்சு பார்க்குறேன், இல்லை ஒரு வாரம் வச்சு பார்க்குறேன், அப்படி அந்த இது செய்யவே வேண்டாம். அந்த இது செஞ்சோம்னா நம்ம என்ன பார்த்து கிரெடிட் கார்டில் போய் மாட்டுற மாதிரி, இது ஒரு ட்ராப்பில் மாட்டுற மாதிரி ஆகும். அது வேண்டவே வேண்டாம். மார்ஜின் ட்ரேடிங் ஃபெசிலிட்டி இஸ் ஆல்வேஸ் பெஸ்ட் ஃபார் இன்ட்ராடே அஸ் வெல் அஸ் பிடிஎஸ்டி. அதுக்கு மேலே வச்சுருந்தீங்கன்னா புரோக்கர் தான் காசு, உங்களுக்கு காசு கிடையாது. ஸோ அந்த ரியாலிட்டியை புரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி மார்க்கெட்டில் வாய்ப்பு இருக்குது. ஸோ பணம் இல்லைன்னு சொல்கிறாங்கல்ல, அவங்க இதை வந்து பயன்படுத்திக்கலாம். கொஞ்சம் ஓரளவுக்கு பணம் வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்கணும், அல்ல வேறு மாதிரி நீங்கள் உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் வச்சுருக்கணும். ஸோ அதுக்கான லிங்க்கு இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் நான் போட்டு வச்சுருக்கிறேன். அப்படி இல்லை அப்படின்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய் டிமேட்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. உங்கள் வாட்ஸ்அப்புக்கு லிங்க் அனுப்புகிறேன். அந்த லிங்க்கை வாட்ஸ்அப்லேருந்தே கிளிக் பண்ணி ஒரு மொபைல் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஆரம்பித்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் உங்களால் எவ்வளோ பணம் உங்கள் அக்கௌண்ட்டில் போட முடியுமோ அதை போட்டு வச்சுட்டு அதை பேஸ் பண்ணி 2x இல்லை 4x வந்து அந்த 2xன்னு அந்த பணத்தின் 2 மடங்கு அளவுக்கு பணம் நீங்கள் வாங்கிக்கலாம், அல்லது 4xன்னு 4 மடங்கு பணம் வாங்கிக்கலாம். ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் அந்த ட்ரேடிங்க்கு பயன்படுத்திக்கலாம். திரும்ப நான் சொல்கிறது, இன்ட்ராடேக்கு மட்டும் பயன்படுத்துங்க, பிடிஎஸ்டிக்கு மட்டும் பயன்படுத்தி லாங்கர் டியூரேஷன் பயன்படுத்தாதீங்க. ஏன்னா ஒவ்வொரு நாளைக்கு 20 ருபீஸ் இந்த கந்துவட்டியுமே கொடுக்க வேண்டியிருக்கும். அது வேண்டாம். இது ஒரே நாள் அல்லது அடுத்த நாள் அதுக்கு மட்டும் பயன்படுத்தினா நீங்கள் புத்திசாலி. அப்படி வச்சுருந்தீங்கன்னா உங்கள் புரோக்கர் தான் புத்திசாலி. ஸோ அதை மட்டும் பார்த்து கரெக்டாக பண்ணினீங்கன்னா இந்த மாதிரியான வொலட்டைல் சிச்சுவேஷன்லேயும் மார்க்கெட் குழப்பி அடிக்கக்கூடிய காலகட்டத்திலையும் நம்ம பணம் இல்லாமல் கூடுதலாக கிடைக்கக்கூடிய பணத்தை வச்சு ஸ்மார்ட்டாக பணம் சம்பாதிச்சு போயிட்டே இருக்கலாம்.
ரிஸ்க் இஸ் ஆல்வேஸ் தேர். ஐ எம் நாட் ரெக்கமெண்டிங் திஸ். நீங்கள் புரிஞ்சுக்கணும். இது நான் சேனலில் சொல்கிற எதுவுமே ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. எல்லாமே வந்து ஒரு நாலேஜ் ஷேரிங்காக, ஒரு லேர்னிங் பர்பஸ்க்காக நான் சொல்கிறேன். உங்கள் விருப்பத்தின் பேரில் நீங்கள் இதெல்லாம் செய்யணும். செஞ்சு பாருங்கள். நல்லா இருந்தால் நல்லாயிருக்கும். நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். அப்புறம் இந்த சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் புதுசாக வந்து பார்க்குற மாதிரி இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு விட்ருங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அவங்களும் நம்ம MTF தெரிஞ்சுக்கிட்டோம். அப்புறம் இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இந்த சேனலை ப்ரமோட் பண்ணுங்கள். அவங்களுக்கும் ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. தென் தொடர்ந்து சேனலை பார்த்துட்டே வாங்க. உங்களுக்கான இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்ஸ் நான் கொடுத்துட்ருக்கேன். தேங்க்யூ வெரி மச். நான் உங்களுடைய விஜய்.